மிஸ்டர் ப்ளூ, அசட்டோட லொகேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. லியோ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அது இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கு. இட் இஸ் anamorphic lens from Cook Optics. ஐம் ஆன் இட். அங்கே தான் போயிட்டுருக்கேன் மிஸ்டர் ரெட். கடைசி லென்ஸும் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு. காட் இட். போலீஸ் கூட நிறைய ரவுண்ட்ஸில் இருக்காங்க. பட் டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். The location is Vantage Line. மிஸ்டர் ப்ளூ, இதை எப்படியாவது எடுத்துரு, இல்லைனா நம்மளும் அவங்கள மாதிரி வெறும் வாயை வச்சு பழைக்கிற மாதிரி ஆகும். லியோ லென்ஸ் கிடச்சிருச்சுன்னு தம்ப்நெயில்ல போட்டுரு. ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக உங்களுக்காக குக் ஆஃபீஸ்லேருந்து இந்த anamorphic லென்ஸை திருடியாச்சு. அது ஒரு படம் ஷூட் பண்ணும்போது. இப்போ இந்த anamorphic லென்ஸ் அண்ட் இந்த விஷயங்கள்ல நம்ம பேச போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருமே சொல்கிறது தான், anamorphicன்றது வந்து இந்த ஒரு லியோ படத்தில் மட்டும் ஷூட் பண்ணது கிடையாது. நிறைய படங்களில் தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் நிறைய படங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய இருக்கு, லைக் ராயன் இருக்கு, ப்ளூ ஸ்டார், கோட்டு, அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர், லைக் நிறைய படங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குக் anamorphic லென்ஸ்ன்ற இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்டை வந்து லியோல தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் லென்ஸே நம்ம கிட்ட இருக்குன்றதுனால அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம், வேற எந்த விஷயமும் இல்லை. அண்ட் இந்த வீடியோவை இப்போவும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது anamorphic லென்ஸ். அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற கேமரா த பீஸ்ட் ஃபுஜியோட GFX 100 Mark II. போன வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். அந்த பேன் க்ரோவில் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டை இந்த கேமரா ஃப்ரம் த கேமரா நம்ம எடுத்துருப்போம் கலர் கரெக்ஷன் பண்ணாமல் அப்படின்னு. இந்த வீடியோலையும் anamorphic இப்போ அதை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போவும் நீங்கள் அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவீஸ் ஸ்குவீஸ்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ anamorphic ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கேமராவில் உள்ளே செட்டிங்ஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெச் ஃபேக்டர் எல்லாமே நம்ம அதில் ஃபீட் பண்ணிட்டோம்னா பெர்ஃபெக்டான அவுட்புட் நமக்கு தரும். அந்த அளவுக்கு ஒரு வெர்சடைலான கேமரா. இது வந்து வேற லெவல். பிகாஸ் நம்மளோட இண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் அதர்ஸ்க்குலாம் வந்து மானிட்டரில் போய் ஸ்குவீஸ் பண்ணி பார்த்து அந்த மாதிரியான ஸ்ட்ரெயின் இல்லாமல் கேமராலேயே இருக்கும்போது இட்ஸ் a piece of cake. ஸோ இந்த கேமராவை பற்றி நம்ம கம்மிங் வீடியோவில் இன்னும் அதிகமாக டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நவ் ஆன் டு our anamorphic lens. இந்த கான்செப்ட் ஆஃப் anamorphics பார்த்தோன்னா நம்ம 1500s பெயிண்டர்ஸ்லாம் வந்து anamorphsன்னு ஒன்று பண்ணாங்க. ஒரு வித்தை காமிச்சாங்க. அவங்க ஒரு பெயிண்டிங் வந்து டிஃபார்ம்டாக அப்படி வளைச்சா மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு சிலிண்டர் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் வச்சா அதில் பார்க்கறதுக்கு சூப்பராக பயங்கரமாக இருந்தது. நீங்கள் அந்த ஃபோட்டோலேயே பார்க்கலாம். அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செம்மையாக எல்லாருமே வந்து சின்ன பசங்களாம் சேர்ந்து போய் பார்த்துருப்பாங்க. எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி இருந்திருக்கும். அப்போ அதுக்கப்புறம் இது எங்கே யூஸ் பண்ணப்படுதுன்னா World War I வந்து இந்த பங்கர்லேருந்து சப்மரின்லேருந்து ஒழிஞ்சு பெரிஸ்கோப்பில் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குட்டி வியூ தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே தெரியணுன்றதுக்காக சயின்டிஸ்ட் இதை டெவலப் பண்ணுறாங்க. அது எப்படி டெவலப் பண்ணப்படுதுன்னா அந்த பெரிஸ்கோப்லேருந்து வர இமேஜ் வந்து ஸ்குவீஸ்ட், அதாவது எல்லாத்தையும் எடுக்கும். ஆனால் அது வந்து இப்படி அமுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கறதுக்கு எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டாலாக நெட்டாக தெரிவாங்க. இந்த சைடு லென்ஸ் வழியாக வரும்போது அதை டீஸ்குவீஸ் பண்ணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி பண்ணும்போது அது நார்மல் இமேஜ் மாதிரி தெரியும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 180 வியூ கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு. வேர்ல்டு வாரில் அவ்வளோ அட்வான்டேஜாக இருந்திருக்கு. இவ்வளோ சூப்பராக நடந்துட்டு இருக்கும் போது தான் நம்மளுக்கு சைடில் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பேசியிருக்கோம், இந்த டிவி எப்படி வந்து சினிமா டாமினேட் பண்ணிச்சு 50sல அப்படின்னு. டிஸ்போசபிள் இன்கம், அதாவது நம்ம செலவு பண்ணுற இன்கம், எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு வேலை வாய்ப்பு எல்லாம் வந்த உடனே இந்த டிவிஸ் எல்லாரும் வாங்கி வீட்டில் குமிச்சு போடுறாங்க. அந்த டிவியில் என்னன்னா அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், ட்ராமா பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம், எல்லாமே கேட்கலாம். இங்கே கிட்டத்தட்ட வந்து இப்போ எப்படி இன்னொரு வேலையை காலி பண்ணுதோ இந்த ரேஞ்சுக்கு அங்கே போகிறது. ஃபுல் சினிமா டவுன், லிட்டரலி டவுன். டிவி வேற லெவலில் ஹிட் ஆகுது. எல்லார் வீட்லையும் டிவி. எவனும் சினிமா தேட்டருக்கே வரமாட்டான். அங்கேயும் நீ டப்பா தான் காமிக்கிற, இங்கேயும் டப்பா தான் காமிக்கிறேன், நான் அதுக்கு தேட்டருக்கு வரணும்னு இளைஞர்கள் எல்லாருமே இங்கே உட்காந்துறாங்க. அவங்களுக்கு தேவையான கவர்ச்சி எல்லாமே வீட்டிலே கிடைக்குது. இது நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பேசியிருப்போம். மர்லின் மென்ரோ ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்க. இப்போ பண்ணும்போது சினிமாக்காரங்களுக்குலாம் என்ன பண்ணா புதுசாக பண்ணாதான் இவங்க தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது, சரி டிவி டப்பாவா இருக்கு, நம்மளும் தியேட்டர்ல டப்பாவா போட்டா நல்லா இருக்காது, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு உலகத்துக்கு கூட்டு போகணும், இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களை எப்படி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் போது கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் இந்த anamorphic lens. அப்போதான் வந்து நம்ம 20th century fox இந்த டெட்பூல் படத்துல பின்னாடி அப்படியே விழுந்து கிடக்கும் பாத்தீங்களா, ரெஸ்ட் இன் பீசஸ் ஃபாக்ஸ். ஸோ அவரோட பிரசிடென்ட் 1950sல ஸ்பைரோஸ்ன்னு அவர் வந்து எப்படா பீட் பண்றது டிவின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா World War I இவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த சயின்டிஸ்ட் இதை வாங்குவோன்னு சொல்லிட்டு அவங்க சினிமா ஸ்கோப் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்டர் எக்யூப்மெண்ட்டை அவங்க வந்து இது பண்றாங்க. அதுல தான் வந்து anamorphic லென்ஸோட இருக்கு. ஸோ அது எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல anamorphic லென்ஸ்ல ஸ்குவீஸ் பண்ணி எடுப்பாங்க.
ஆனா டீஸ்குவீஸ் பண்ண அங்க சாஃப்ட்வேர் கிடையாது. ப்ரொஜெக்டருக்கு முன்னாடி வேற ஒரு லென்ஸை மாட்டுவாங்க. ஸோ தியேட்டர்ல ப்ரொஜெக்ட் ஆகும் டீஸ்குவீஸ் ஆகி பிளே ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட 2.55:1 which is double the TV. அவ்வளோ பெரிய வியூ கொடுத்துருச்சு வித் பிக் ஸ்கிரீன். தியேட்டர்ல இருக்கவங்கலாம் வந்து படத்துக்குள்ள அப்படியே குதிச்சு தாவிட்டானுங்க அவனுங்க. இது பேசிக்கலி என்ன நடக்குது அப்படின்னா கேமராவோட சென்சர் வந்து டப்பா. ஸோ 4:3 டப்பால தான் நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இதே டப்பாக்குள்ள சென்சார் சைஸை ரெக்டாங்கிளா மாத்தாம வெறுமே வெளியில இருக்க இன்ஃபர்மேஷன் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துறாங்க. சோ புது கேமரா கண்டுபிடிக்கணும் லென்ஸ்ல எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துக்கிறேன், நான் ப்ரொஜெக்டர்ல வந்து டீஸ்குவீஸ் பண்ணி ஃபுல்லா காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ நீங்க ஆக்சுவலி பாருங்க, நம்ம ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், யூடியூபர்ஸ், இன்டர்வியூ எடுக்கிறவங்க கூட இந்த மேல கீழே இப்போ பிளாக் பார் தெரியுது பாத்தீங்களா? இப்போ நீங்க அனமார்பிக் லென்ஸ்ல தான் பாக்குறீங்க. இதை வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல ஆட் பண்ணுவோம். சினிமேட்டிக்கா வந்துருச்சு, சினிமேட்டிக் அப்படின்றோம். ஆனா இப்போ நீங்க பாக்குற ஃபுட்டேஜ்ல நாங்க பிளாக் பார்ஸ் ஆட் பண்ணல. அது வந்து ஸ்குவீஸ் பண்ணி கேமராலேருந்து வந்திருக்கு. அதோட ரா இப்படி தான் இருக்கும். இதை நம்ம டீஸ்குவீஸ் பண்ணும்போது அந்த பிளாக் பார்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். அதனாலதான் அது சினிஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. இன்னி வரைக்கும் ஸ்கோப் போடுறா அந்த வீடியோ மேல ஸ்கோப் போட்டுன்னு ஏன் சொல்றோம்? அந்த சினிஸ்கோப்ல இருந்து வர வார்த்தை தான். இதுல வந்து என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிஸ்டமா இருந்தது இந்த சினிஸ்கோப். இது வந்து நிறைய எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறமா 2-3 விஷயம் சேர்ந்து பண்ணணும். இந்த ப்ரொஜெக்டர் வச்சிருக்கவங்க வந்து நிறைய பேரால வந்து வேற ஒரு நார்மல் படத்தை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால ராபர்ட் காட்ஸ்சார்க் அவர் தான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இட்ஸ் நத்திங் பட் Panavision. ஸோ இப்போவும் ஒன் ஆஃப் த லீடர்ஸாக இருக்காங்க அவங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு சூப்பர் பேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றாரு ப்ரொஜெக்டர் சிஸ்டம். அதில் வந்து எல்லா படமுமே டெலிகாஸ்ட் பண்ணலாம், நம்ம சூப்பராக வேரி பண்ணிக்கலாம், நிறைய சலுகைகள் கொடுக்குறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா எல்லாருமே இதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு சினிமாஸ்கோப்போட கதை காலி. ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா Panavision தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அனமார்பிக் லென்ஸ் இப்போ நம்ம மாடர்ன் டே யூஸ் பண்றது. அவங்க வந்து அதுக்கு முன்னோடியா இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பேரு Panavision, பேனரோமா பிளஸ் விஷன் நம்ம ஃபோனில் எடுப்போம்ல. ஸோ இவ்வளோ பெருசு சைடு வரைக்கும் எடுக்குது பாருங்க. இப்போ கூட இது வந்து நாங்கள் ஆக்சுவலி 75mm எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரூம் ஃபுல்லாக தெரிஞ்சதா வாய்ப்பே கிடையாது ஸ்பெரிக்கல் லென்ஸில். ஸோ அதுக்கு தான் அந்த கம்பெனிக்கே Panavision பேர் வந்திருக்கு. ஸோ இதுவும் நீங்கள் பாருங்க ஹிஸ்ட்ரியில் இப்போ நம்ம சரளமாக யூஸ் பண்ணுற வார்த்தை கம்பெனி பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, அந்த காலத்தில் இந்த அனமார்பிக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்டர்ஸ், அதுவும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்து சைன் பண்ண மாட்டேன் இந்த லென்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதை பற்றி ஃபியூச்சரில் பார்ப்போம் இந்த வீடியோவில். பட் அவங்களோட மூஞ்சி சில இடத்துல ரொம்ப குண்டாவும் சில இடத்துல ரொம்ப ஒல்லியாவும் தெரியறதுனால நான் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பயந்தாங்க ஸ்டார்டிங்ல. இப்போ கூட இந்த அனமார்பிக் லென்ஸ்ல ஆக்சுவலி எங்களோட மூஞ்சி மாறுது. ஸ்பெரிக்கல்ல பார்த்தா டோட்டலி வேற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த காலத்துல வந்து இந்த டிஸ்டார்ஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா அழகா கொண்டு வந்திருக்காங்க. இந்த அனமார்பிக் லென்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நாளைக்கு இப்போ நீங்க ஒரு தியேட்டருக்கு போறீங்க, இல்லை யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா இது அனமார்பிக் லென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இப்போ. அண்ட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டிங் மாஸ்டர் கிளாஸ்க்கு வந்து ஒரு பிகஸ்ட் ஆஃபர் நாங்கள் லான்ச் பண்ணியிருந்தோம் நியூ இயருக்கு. ஃபெஸ்ட் 40 அப்படின்னு இந்த கோட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொங்கலுக்காக நாங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டில் Jan 15 நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணி அப் டு 40% டிஸ்கவுண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு ஃப்ரீ எபிசோட் efxshop.in இருக்குது. இப்போவே போய் நீங்கள் கோர்ஸை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்கள். நம்ம அந்த சைடில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் வந்து போகே. இதை வந்து நம்ம நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அனமார்பிக் லென்ஸ்னாலே அவங்க உள்ள வந்து இப்போலாம் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க லென்ஸுக்குன்றதுனால லைட் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓவல் ஷேப்பில் வரும் போகே. ஸ்பெரிக்கல் லென்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சர்க்குலராக வரும். இது நம்ம வந்து லியோ வீடியோவில் பேசியிருப்போம், ஏன்னா அங்கே தான் ஆரம்பித்தோம். இப்போ இந்த லென்ஸ் உள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி ஓவலாக இருக்குது பாருங்க. நம்மளுடைய லென்ஸ்லாம் ரவுண்டாக இருக்கும், இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. பின்னாடி இருக்க போகேவே நீங்கள் பார்க்கலாம், அதே ஓவல் ஷேப் போகே இருக்கும். இதை வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸில் அச்சீவ் பண்ண முடியாது. இது ஒரு ஸ்டைலாகவே இந்த காலத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து அனமார்பிக் லென்ஸோட செகண்ட் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் வேறு எந்த லென்ஸாலும் அச்சீவ் பண்ண முடியாது. இட்ஸ் கால் பேரல் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. இந்த லென்ஸோட கர்வேச்சர் இப்படி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் போக போக இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கர்வ்டாக தெரியும். எய்தர் இன்வெர்டடாக கர்வ் ஆகும், இல்லை அவுட்வர்டாக கர்வ் ஆகும். அது லென்ஸ் மேனுஃபேக்சரர் போகும். எக்ஸாக்ட்லி. நீங்கள் வந்து இப்போ ஒரு விஸ்கி பேரல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்புறம் கர்வ்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பேரலான வருதுனால அதுக்கு பேர் பேரல் டிஸ்டார்ஷன். பியூட்டிஃபுல். இதே மாதிரி தான் நிறைய டிஸ்டார்ஷன் வந்திருக்கு. பழைய காலத்தில் ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும். இப்போ வந்து அழகாக இந்த பேரல் டிஸ்டார்ஷன் நமக்கு கிடைக்குது. இதை நாங்கள் வந்து விடாமுயற்சி டீசரில் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லியோவில் பார்க்கலாம், எங்கள் வீடியோ சொல்லியிருப்போம். இப்போ நாங்கள் எடுத்த டெமோ ஷார்ட் ஃபிலிமில் கூட நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃபிளேர். ஸோ நம்ம ஒரு லென்ஸ் மேலே டேரெக்டாக லைட் அடித்தா எல்லா லென்ஸ்லையும் ஒரு ஃபிளேர்னு ஒன்று வரும். ஆனால் அனமார்பிக்கில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இந்த ஃபிளேர் வந்து சூப்பராக வெர்டிக்கலாக வரும். வெர்டிக்கல் இல்லை ஹரிசாண்டலாக வரும். அதையும் தவிர முக்கியமானது கலர்ஸ்.
அது அவங்க போட்டிருக்க கோட்டிங்ஸை பொறுத்து இருக்கு. சில இதில் வந்து கோல்டன் கலரில் வரும், சில இதில் வந்து ப்ளூ கலரில் வரும். ஸோ நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மைக்கேல் பே ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரீக்லாம் வரும். அதை பார்த்தாலே ஹாலிவுட் மைக்கேல் பே மூவி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபிளேர் வந்து ரொம்பவே டிஸ்டார்ட் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷார்ட் ஃபிலிமில் கூட பார்த்துருக்கலாம், அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் ஒரு ஸ்ட்ரீக்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்பெரிக்கல் லென்ஸில் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அடுத்தது வந்து கம்ப்ரெஷன் அண்ட் டெப்த் ஆஃப் ஃபீல்ட். ஸோ கம்ப்ரெஷனில் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், லென்ஸ் கம்ப்ரெஷன் ஹையர் போக 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 லென்ஸ் வந்து இந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்க மாதிரி காமிக்கும். நம்ம இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பேட்டில் ஆஃப் பாஸ்டர்ஸ்ல ஜான் ஸ்னோவை எதிர்த்து அவ்வளோ ஹார்ஸ் வருதுன்னா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது ஏன்னா அவங்க ஒரு 300-400 mm எடுக்கிறாங்க. ஸோ தூரத்துல இருக்கிறது கூட பக்கத்துல இருக்கிற மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி காமிக்கும். அதுக்கு பேர் தான் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன ஸ்பெஷலான விஷயம்னா, இப்போ நாங்க 75 mm எடுக்கிறோம் பாத்தீங்களா, இந்த 75 mm வந்து ஒரு லெவல் கம்ப்ரெஷன் இருக்கும். ஆனால் அதால வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸ்ல இந்த அளவுக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுக்க முடியாது. இதே இதை 75 mm ஸ்பெரிக்கல் லென்ஸ்ல எடுத்தீங்கன்னா நாங்கள் இவ்வளவுதான் தெரியும். ஆமா, ரொம்ப ஜூம்டுனா தெரியும். எக்ஸாக்ட்லி. அண்ட் இதுவே இந்த அனமார்பிக் லென்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து 75 mm லென்ஸ்ல இவ்வளோ தெரியுது. இட்ஸ் பிகாஸ் இது வந்து 1.8x ஸ்குவீஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் இந்த 75 mm நீங்கள் சப்போஸ் ஒரு 1.8ல டிவைட் பண்ணீங்கன்னா, நம்ம ரஃபா 2ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட பாதி ஒரு 37.5 38 mm லென்ஸோட ஃபீல்டு கொடுக்கும். ஆனால் இருக்கிற கம்ப்ரெஷன் அண்ட் எல்லாமே வந்து 75 mm லென்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதாவது இப்போ பேசிக்கலி சொல்லணும்னா ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ்ல எடுக்கிற மாதிரி கணக்கு. ஆனால் இந்த கம்ப்ரெஷன் வந்து 75 mm. ஸோ அது ரெண்டு லென்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீல்ட் ஆஃப் வியூ வேற லென்ஸ், கம்ப்ரெஷன் வேற லென்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கும் அனமார்பிக் லென்ஸ். இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி ஆப்பர்ச்சர் வந்து 4ல எடுக்கிறோம். நீங்க வந்து ரொம்ப 2.3 அந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல எடுத்துருப்போம். அதோட பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வெர்டிகலா ஸ்ட்ரெச் ஆகி எக்ஸ்ட்ராவா பிளர் ஆகும். நம்ம நார்மல் லென்ஸ்ல பியூர் பெர்ஃபெக்ட் அப்படியே ஜெம் மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து ரொம்ப இம்பெர்ஃபெக்டா அந்த ஸ்ட்ரெச் ஆகி எக்ஸ்ட்ரா பிளர் கொடுக்கும். ஸோ அதுதான் இங்க கொடுக்குற டெப்த் ஆஃப் ஃபீல்ட். இதையும் தாண்டி நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பிரீத்திங். இப்போ நம்ம வந்து இந்த அனமார்பிக் லென்ஸ்ல எடுக்கும்போது இப்போ பின்னாடி ஃபோக்கஸ்ல இருக்கிறவங்கலேருந்து நம்ம ஃப்ரண்ட்ல ஃபோக்கஸா இருக்கவங்களுக்கு மாத்திரம் அப்படின்னா ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து சீப் லென்ஸ்லாம் ஆகும், ஃபோக்கஸ் பிரீத்திங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க ஆக்சுவலி வந்து ஃபோக்கஸ் பிரீத்திங் உள்ள நடக்கல, பட் அந்த ஸ்குவீஸ் ஆனது எல்லாம் டீஸ்குவீஸ் ஆகி இங்க திருப்பி ஸ்குவீஸ் ஆகும்போது அந்த ஒரு பிம்பம் கொடுக்குது, ஃபோக்கஸ் பிரீத் ஆகிற மாதிரி. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போன வீடியோலயே ஒரு வாட்டி சீப் லென்ஸ்னு சொன்னதுக்கு வந்து சில பேர் ஃபீல் பண்ணாங்க. சீப் இன் சென்ஸ் நாங்க கேவலமான லென்ஸ்னு சொல்ல வரல, பிகாஸ் நாங்களே சீப்பர் லென்ஸ்ல தான் யூஸ் பண்றோம். பட் இட்ஸ் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைஸ் பாயிண்ட், அஃபோர்டபிலிட்டி. அடுத்தது வந்து ஃபோக்கஸ் ரோல் ஆஃப் அண்ட் ஃபால் ஆஃப். ஸ்பெரிக்கல் லென்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து சூப்பரான டெப்த் ஆஃப் ஃபீல்ட் டெப்த்ல எடுக்கும்போது அவங்க வந்து கிரீன் ஸ்கிரீன்ல கட் பண்ணி அப்படியே ஒட்டின மாதிரி இருப்பாங்க. பேக்ரவுண்ட் வேற அவங்க வேறன்ற மாதிரி இருப்பாங்க. அவுட்லைன் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். பட் அனமார்பிக் லென்சஸ்ல வந்து இந்த அவுட்லைன் வந்து ஸ்லைட்டா ஒரு பிளரோட ஸ்மஜ்டா இருக்கும். ஸோ இது வந்து சூப்பர் ஆர்கானிக்கா இங்கேருந்து அப்படியே பிளர் ஆகிட்டே பேக்ரவுண்ட் பிளர் ஆயிடும். அண்ட் இதை தொடர்ந்து நீங்க வருது வந்து ஃபோக்கஸ் ஃபால் ஆஃப். நம்ம பேன்க்ரோ லென்ஸ்லேயே பேசியிருப்போம். அதாவது ஒரே பிளேன்ல நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இப்போ கேமரா ஃபோக்கஸ் பண்ணிடுச்சுல, ஆனால் இங்கே இருக்கிற பிளரை விட எட்ஜஸ்க்கு போகும்போது எக்ஸ்ட்ரா பிளர் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ் ஃபால் ஆஃப்னுவாங்க. சென்டரை தாண்டி போக போக பிளர் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு அழகான ஒரு வின்னேட்டிங் டைப் ஆஃப் பிளர் கொடுக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அனமார்பிக் லென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. இப்போ இதுலேயே நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. இனிமே நம்ம ஆடியன்ஸ் எங்க பார்த்தாலும் இது அனமார்பிக் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஃபிலிம் எஜுகேஷன், இந்த தொழில்நுட்பம் தான் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், எல்லாருக்குமே தெரிய வரணும். இப்போ அடுத்த கேள்வி, இப்போ நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், இப்போ குக் வந்து நமக்கு இந்த லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே. ஒவ்வொரு லென்ஸும் வந்து 45 லட்சம் ரூபா. ஆமா, நீங்க பேன்க்ரோ லென்ஸ் பாத்தீங்கன்னா 11 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல சொல்லியிருப்போம். இதுல ஷூட் பண்றது 45 lakhs, இது ஒரு 45 lakhs. ஸோ 1 crore worth. அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஃப்எக்ஸ் டீம், ஃபுஜி டீம் இருக்காங்க, அவங்க அடுத்த கியர்ஸ் தாங்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான கியர், சினிமா கியர்ஸ் இதெல்லாம். இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இல்லை நம்ம யூடியூபுக்கு பண்றோம், எனக்கு ஒரு அனமார்பிக் ஃபீல் வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளால அனமார்பிக் லென்ஸ் இல்லாம இதை அச்சீவ் பண்ண முடியுமா, முடியாதா? ஸோ இதுக்கு அனமார்பிக்கோட இப்போ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இதுல சில ஃபேக்டர்ஸை நம்மளால ஸ்பெரிக்கல் லென்ஸ்லயும் ரெப்ளிகேட் பண்ண முடியும். எப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓவல் போக்கே இருக்குல்ல, இந்த ஓவல் போக்கே நம்ம கிட்ட இருக்கிற நார்மல் லென்ஸ்லயும் வரணும் அப்படின்னா இந்த கார்ட்போர்டை கட் அவுட் பண்ணிட்டு அதை ஓவல் ஷேப் ஆக்கி லென்ஸ்க்கு முன்னாடி ஒட்டுவாங்க. இதை ஒட்டினா ஓவல் ஷேப்ல போக்கே வரும். லைட் என்டர் ஆறதே வந்து அந்த ஷேப்ல தான் என்டர் ஆகும். சோ அதனால ஓவலா தெரியும். ஏன்னா இப்போ இந்த லென்ஸ் ஓவலா தானே இருக்கு, அதே மாதிரி நீங்க அந்த ஸ்பெரிக்கல் லென்ஸும் நீங்க அந்த மாதிரி ஓவல் ஆக்குறீங்க. ஸோ அது பார்த்தோன்னே ஆஹா நம்ம கிட்ட அனமார்பிக் இருக்கு அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் லென்ஸ் ஃபிளேர்.
லென்ஸ் ஃபிளாருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குட்டி இரும்பு கம்பி ஃபிஷ் ஸ்ட்ரிங்குன்னு ஹாலிவுட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கேமரா மேலே ஒட்டி அதை வந்து ப்ளூ கலர் மார்க்கர்லையோ இல்லை கோல்டு கலர் மார்க்கர்லையோ நீங்கள் வந்து அதில் கிரிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லைட் அடித்தா அப்படியே அந்த மைக்கேல் பே ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஸ்ட்ரீக் அது பயங்கரமாக வந்துடும். ஸோ அந்த வகையிலையுமே அந்த ஃபீச்சரை நீங்கள் கொண்டு வரலாம். அண்ட் லாஸ்ட் வந்து இந்த ஃபோக்கஸ் ஃபால் ஆஃப் ரோல் ஆஃப்க்கு வந்து அந்த லென்ஸ் ஃபில்டர் மாதிரி போட்டு வேசலினை ஓரமாக தடவுவாங்க. குட்டியாக வேசலின் தடவிட்டா அந்த மாதிரி ஒன்று வரும். நம்ம நிறைய பேர் வந்து லென்ஸை போட்டு சாண்ட் பேப்பரில் தேய்ச்சி ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாதுங்க. இது ஒன்லி லேயரில் வேசலின். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் கம்ப்ரெஷன் இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக்காக லைட் அப்படி போனால் தான் வரும். ஆனால் நீங்கள் சாஃப்ட்வேருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் சில ப்ரீசெட் இருக்குது. சைடில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் சைட்ஸ் மட்டும் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட்டாக பேரல் உள்ளே வர மாதிரியான ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொஞ்சம் ஒரு 35% நீங்கள் வந்து அனமார்பிக் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதோட ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏன்னா லைட்டே உள்ளே எப்படி போகுது அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. பட் நம்ம யூடியூப் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இவ்வளோ பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் எ டூல். இது நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டே வந்திருக்கோம். எடிட்டிங் சாஃப்ட்வேர் அது இது எல்லாமே வந்து ஹைஃபையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கதை உங்களோட பர்பஸ் என்னவோ அதுக்கு சொல்கிற ஒரு மிக கருவி மட்டும்தான் இது. கரெக்ட். ஏன்னா இது வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிட்டு இதுதான் கெத்தா அப்போ நாளைக்கு நான் படம் எடுக்க போகிறேன் எனக்கு இந்த லென்ஸ் இல்லைனா எடுக்கவே கூடாது அப்படின்னு மாதிரிலாம் ஆகக்கூடாது. உங்கள் கதைக்கு இந்த லென்ஸ் தேவையா நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த ஸ்டோரி டெல்லிங் நம்ம ஃபிலிம் லாங்குவேஜ் பற்றி போன வீடியோலையும் பேசியிருப்போம். அந்த லாங்குவேஜுக்கு இந்த லென்ஸ் சர்வ் பண்ணுது அந்த பர்பஸை அப்படின்னா தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலத்தில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அனமார்பிக் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ் சினிமாலையும் இந்த லாஸ்ட் 5-10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாத அளவுக்கு அனமார்பிக் வந்துருச்சு. அதாவது நான் எந்த படம் எடுத்தாலும் அனமார்பிக் தான் எடுப்பேன்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கலாம் இல்லை ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்கலாம் எல்லாமே அனமார்பிக் எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ ஏன்னா அந்த கிரேஸ் அந்த மோகம் அது இருக்குது. பட் நம்ம ஸ்டோரிக்கு சர்வ் ஆகுதா இல்லையான்னு தான் பார்க்கணும். இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அகைன் நான் ஸ்கார்சிசி தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் இதாண்டா சினிமா. ஸோ நம்ம தலைவர் தான் சொல்லி ஆகணும். நீங்கள் உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த உல்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஏழையாக இருந்துட்டு வருவார்ல, அப்போ ஃபுல்லாக அனமார்பிக் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. You are lower than pond scum. You got a problem with that, Jordan? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரல் டிஸ்டார்ஷனாக இருக்கட்டும், பின்னாடி டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கம்ப்ரெஷன் பார்க்கலாம், ஃப்ளார்ஸ் பார்க்கலாம், போகே பார்க்கலாம். ஃபுல்லாகவே அந்த கேரக்டர் கூட இம்பர்ஃபெக்ட் கஷ்டப்படுற ஆள் அதுக்காக. ஆனால் அதே வால் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சும்மா சக்கரவர்த்தியாக வாழ்ந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் லென்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இப்போ அவனுக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு, இனிமேல் அவன் லைஃபே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுனால இந்த இம்பர்ஃபெக்ஷன்லாம் வேணும், நம்ம ஸ்பெரிக்கலில் போய் சூப்பராக காமிக்கலான்னு ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் ஒரு ஸ்டோரி டெல்லிங் டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க லென்ஸை. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சும்மா எனக்கும் அனமார்பிக் கிடச்சிருச்சு நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் உங்கள் ஸ்டோரிக்கு அது சேவ் பண்ணுதா அப்போ யூஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபுஜி ஃபிலிம் உங்களுடைய GFX 100 Mark II பீஸ்ட்டை கொடுத்ததுக்கு. அதை பற்றியான ஒரு சோலோ வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ குக் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் வித் 1 crore worth ஆஃப் ப்ராடக்ட். ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னும் மேலும் உங்களை பயங்கரமான வீடியோஸோட சந்திக்கிறோம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். See you. Love you.